ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அடுத்த நாள் எடுக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. இங்கே குழந்தைய பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதும் அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டி, வயசான பாட்டி வந்திருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளார போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறாங்க. போய் பார்த்தா குழந்தை இருக்கிறது இல்லை. கருப்பு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உடனே குழந்தை எங்கன்ற மாதிரி மோகனா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சேதுவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன என் மாமா சொல்லுன்றாங்க. டே குழந்தைடா குழந்தைன்றாங்க. குழந்தைக்கு என்ன சொல்லணுன்னே குழந்தைய காணுடா சேதுன்றாங்க. என்னது குழந்தைய காணுமா, என்ன மாமா சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. ஆமாடா குழந்தைய காணும் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு சேதுக்கு. மாமா விளையாடாத மாமா, சும்மா சொல்லிட்டு இருக்காத. டி சும்மா சொல்லலடா, உண்மைதான்டா. குழந்தைய ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்தது இது மாதிரி பண்ணோம். ஆனா இந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது தமிழ் செல்விக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எங்கடி என் குழந்தை அப்படின்றாங்க. குழந்தையா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? குழந்தை யாருக்கு தெரியாம தூக்கிட்டு போயிட்டு அது என்னுடைய ரத்தம்டி, அது என்னுடைய குழந்தை. என் குழந்தை எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ குழந்தைன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கீழே விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. என் குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கருப்புடைய ஷர்ட்டை பிடிச்சு என்னுடைய குழந்தை எங்க மாமா, அது என் ரத்தம் மாமா, அது என் குழந்தை மாமா, என்னுடைய ரத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்றது நம்ம சேதுக்கே தெரியல. அந்த அளவுக்கு மனசுல உள்ள எல்லா விஷயங்களுமே புலம்புறாங்க. இனி நம்மளோட சேதுடைய குழந்தை எங்க இருக்க போகுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க சேதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.